ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான தக்காளி வடகம் ஒரே நாளில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு பச்சரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்காட்டி ஒரு 5லேருந்து 6 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த தக்காளி வடகம் செய்கிறதுக்கு 250 கிராம் பச்சரிசிக்கு 3 பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேங்க. இந்த தக்காளியையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச தக்காளி விழுது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. அதனால் நம்ம பச்சரிசி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த அரைச்ச தக்காளி விழுதை அரைச்ச அந்த அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மிளகாய் தூள் தான் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் கட்டி கட்டியாக நிற்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சின்னதாக இந்த மாதிரி ஒரு 3 பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ஆயில் ஊற்றி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன மூடி இல்லைன்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைன்னா சம்படம் மூடி இருக்கும்ல, அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க. ஒரு 2 ட்ராப் ஊற்றிக்கிட்டிங்கனாலே போதும். மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பிளேட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துகிட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிளேட்லேருந்து எடுக்கவே வராது. அதே மாதிரியே மாவு திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வடகம் வந்துட்டு நல்லா தடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான அளவுக்கு நீங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கூட நீங்கள் இது கூட கலந்துக்கலாங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் இடியாப்பம் வேக வைக்கிற இந்த பிளேட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இது இல்லைன்னா இட்லி வேக வைக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நாம் ஊற்றி வச்சுருக்கிற இந்த கிண்ணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது கரெக்டாக ஒரு 1 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் அது வெந்துட்டுருக்கும் போது இன்னும் ஒரு 3 பிளேட்டில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி அடுத்த செட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒன்று எடுத்த உடனே அடுத்ததை வைக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்படி செய்யும்போது நம்ம ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மூடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே இது தெரியுது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 கிண்ணத்தையும் இப்படியே வச்சிடலாம். இப்போ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வேகட்டும். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எடுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூனோட எட்ஜஸ் வச்சு இதை லைட்டாக சுற்றி எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே போதுங்க. அதுவே ஈஸியாக நல்லா வந்துடும். உங்களுக்கு எண்ணெய் தடவி இருக்கிறதுனால கீழே நல்லா ஒட்டாமல் ஈஸியாக வந்துடுங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. பார்க்கவே எவ்வளோ ஷைனிங்காக எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் எடுத்துடலாம். இதை நாம் இப்போ வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை நான் வெயிலில் காய வச்சுருக்கேங்க. ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சாலே போதுங்க. ஒரு நாள் இல்லைன்னா அதிகமாக போனால் ஒரு 2 நாள் நல்லா இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெயிலில் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது நாம் வேக வச்சு அதுக்கப்புறம் நாம் வெயிலில் காய வைக்கிறதுனால ஒரே நாள்லையே நல்லா காஞ்சிருங்க. இது ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். பாருங்கள் இது பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வடகம் வந்துட்டு நல்ல தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டோட சீரகம் டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. நாம் இதில் கலருக்காக தக்காளியும் மிளகாய்த்தூளும் மட்டும் நாங்கள் சேர்த்துருக்கோம். பார்க்கவே இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.